பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 50 காசுகளும் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் 15 நாட்களுக்கு ஒருமுறை மாற்றியமைத்து வருகின்றன. இதன்படி பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாயும் டீசல் விலையை லிட்டருக்கு 50 காசுகளும் குறைத்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. கடந்த மாதத்தில் இதுவரை 3வது முறையாக விலை குறைக்கப்பட்டுள்ளது. விலை குறைப்பை தொடர்ந்து டெல்லியில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 61 ரூபாய் 20 காசுகளாகவும் டீசல் விலை 44 ரூபாய் 45 காசுகளாகவும் உள்ளது. இதேபோல் சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 61 ரூபாய் 46 காசுகளாகவும் டீசல் விலை 45 ரூபாய் 56 காசுகளாகவும் இருக்கிறது. இப்போ 2 ரூபாய் குறைஞ்சிருக்கிறது. ஆட்டோக்காரர் எங்கள் மத்தியில் கொஞ்சம் மிகுந்த சந்தோஷமா இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு பெட்ரோலே ஒரு சவாரி ஓட்டினா கூட எங்களால் போட்டு மறுபடியும் கையில் பார்த்தீங்கன்னா காசு எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் கம்மியாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு 20 ரூபா கையில் மிச்சமாக நிற்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைவை கணக்கிடும் போது டீசல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் குறைத்திருக்க வேண்டும் எனவும் 50 பைசா குறைத்திருப்பது ஏமாற்று நாடகம் என்றும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் இன்றைய தினம் டீசல் விலையினை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் 5 ரூபாய் டீசல் விலை குறைத்திருக்க வேண்டும். ஆனால் எண்ணெய் நிறுவனங்கள் வெறும் 50 பைசா குறைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக கருதுகின்றோம். எனவே மத்திய அரசானது உடனடியாக இதில் தலையிட்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட தன்னாட்சி அதிகாரத்தினை ரத்து செய்து ஒவ்வொரு மாதமும் மத்திய அரசினுடைய நேரடி அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என மத்திய அரசனை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு மத்திய அரசானது எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தினை ரத்து செய்யாவிட்டால் அகில இந்திய வேலைநிறுத்தத்திலே மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் கலந்து கொள்ளும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.